மேலாண்மை என்பது 8 கூறுகளை உள்ளடக்கியது. ஒரு தனிநபரோ ஒரு குழு சார்ந்த தனிநபர்களோ ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஆய்ந்தறிந்த முடிவுகளை திட்டமிடுவதோடு அவற்றை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது மேலாண்மை எனப்படுகிறது. இதில் திட்டமிடலை பற்றி திருக்குறள் என்ன சொல்வது பார்ப்போம். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுகம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயலில் நீங்கள் எண்ணி துணிஞ்சு முடிவு எடுத்துடலாம். அப்படி எடுக்கலைன்னா அப்புறம் துணிஞ்சதுக்கு பிறகு முடிவு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது செயலற்றதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபெயர்க்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அப்படின்னு அதுக்கு இன்னொரு திருக்குறள் சொல்கிறாரு. அடுத்து ஒழுங்கமைவு படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் உடையான் அரசருள் ஏறு. அரசருள் சிறந்தவராக கருதப்படக்கூடியவர்கள் மேற்கூறிய இந்த 4 கலன்களை பெற்றிருக்க வேண்டும். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆகிய 6ஐயும் பெற்றிருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்து பணியமர்த்தல் வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். ஒருவனை பணியில் அமர்த்தும் போது அவனுடைய முன்னாடி செய்த செயல்கள் மற்றும் அவனோட திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவனை பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அதுக்கடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு வேலையை இவன்கிட்ட கொடுத்தா செஞ்சு முடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கறது ஒழுங்கமைவோட உச்சக்கட்டம், பணியமர்த்தல் உச்சக்கட்டம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து வழி நடத்துதல் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு. ஒரு அரசனாக கருதப்படுபவன் அவன் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து மன உறுதி வினைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து நுண்ணறிவு மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை அப்படின்னு மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை அப்படின்னு நல்ல அறிவு கொண்டவங்களுக்கு நூலோட அறிவு கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருங்கிணைத்தல் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கும் அதிநோக்கின் வாழ்வார் பலர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அதாவது தொழிலாளர் அன்றைய தரினும் நடுமிகார்ந்த மார்க்கத்தை அன்றைய ஒழிய விடல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மேலாண்மை அப்படிங்கிறது என்ன, அதனை எப்படி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளின் மூலம் சொல்லி நிரூபிக்கிறார் அப்படிங்கிற கருத்தை நம்ம இதன் மூலம் தெரிந்து கொண்டோம்.